ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்பு தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக தொடர்ந்து 2வது ஆண்டாக கடந்த நவம்பர் 2025 தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கானது 2026 நம்முடைய தொடர் நிகழ்வு 92வது வகுப்பு. இன்று ஆங்கிலம் பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த புத்தகம் புதிய பாடத்திட்டம். நம்ம பழைய பாடத்திட்டம் பார்த்துட்டோம். இப்போ அதில் உள்ள ஆங்கிலத்தில் உள்ள பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சி டட்டில்ஸ் மொத்தம் 5 வகையான ஆமைகளினுடைய படங்கள் கொடுத்துருக்காங்க. த லாக்கர் ஹெட், த ஆலிவ் ரிட்லி, த லெதர் பேக், த கிரீன் சீ டட்டில், த ஹாக்ஸ்பில். மொத்தம் 5 வகை கடல் ஆமைகள் சி டட்டில் இதை கொடுத்துருக்காங்க. இது என்ன விவரங்கிறது இந்த பாடத்தில் வரும். நம்ம பல பேர் டார்டாய்ஸை ஜூலையோ ரெப்டைல் பார்க்லையோ நம்ம பார்த்துருப்போம். டார்டாய்ஸ் மீன் நில ஆமை, நிலத்தில் வாழக்கூடிய ஆமை. ஆனால் நம்மில் பல பேர் அதனுடைய மரைன் ரிலேட்டிவ், இந்த வார்த்தை முக்கியம். மரைன் அப்படின்னா கடல் சார்ந்த, மரைன் டெக்னாலஜி, மரைன் இன்ஜினியரிங், மரைன் இந்த வார்த்தை நமக்கு மரைன் போட் அப்படிம்பாங்க. சார் போட்டுனாலே கடலில் போகிறதானே? இல்லை ஆற்றுல போகிறதும் இருக்குது, மரைன் போட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இந்த சிவப்பு கலரில் உள்ளதை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். மரைன் அப்படின்னா கடல் சார்ந்த அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ரிலேட்டிவ் எது? ஒரு நிலத்து ஆமையின் கடல் உறவினர் யாரு? கடல் ஆமை, சி டர்ட்டில். அப்போ நிலத்தில் உள்ளதை டார்டாய்ஸ்னு சொல்லுவோம், கடல்ல உள்ளதை டர்ட்டில்னு சொல்லுவோம். சார் நிலத்தில் உள்ளதும் கிணத்துல தானே இருக்குது, தண்ணிக்குள்ளே தானே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் தண்ணியில் இருக்குன்னு சொல்லலை, கடலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சி டர்ட்டில், கடல்ல உள்ளதுக்கு பேர் தான் டர்ட்டில். கிணத்துல இருக்கிறதும் தண்ணியில தானே இருக்குன்னு அதை சொல்லக்கூடாது, அது டார்டாய்ஸ். திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் தி சீ. அது பெரும்பாலும் தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை அந்த கடல்ல தான் அது கழிக்குது. There are 7 species of marine or sea turtles in the world. 7 வகையான கடல் ஆமைகள் இருக்கு. நீங்க 7 ஸ்பீசிஸ், 7 வகையான கடல் ஆமைகள் இருக்கு, உயிரினங்கள், sea turtles குறிப்பெடுத்துக்குங்க. Of them 5 are found in India's coastal waters. அதுல 5 இந்திய கடலோரங்கள்ல வசிக்குது. இப்ப இந்த கோஸ்டல் அப்படின்னா என்ன? நம்ம கோஸ்டல்ங்கிற வார்த்தையை கடந்திருப்போம், நிறைய முறை கோஸ்டல் பார்த்திருப்போம். கோஸ்டல் கார்டு, கோஸ்டல் போலீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோஸ்டல்னா என்ன? கடல் இல்ல, கடலோரம். கடற்கரையும் இல்ல, கடல் ஓரம். கோஸ்டல் அப்படின்னா கடல் ஓரம், கடலோர காவல் படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோஸ்டல் போலீஸ் சர்வீஸ், கடல் ஓரம். இதை குறிப்பிடுத்துக்கணும். 5 வகை வாழுது. த ஆலிவ் ரிட்லி, த ஹாக்ஸ்பில், த கிரீன் சீ டர்ட்டில், பச்சை நிற ஆமை, அது பச்சையா இருக்கும், பார்த்துருக்கீங்க. த லாக்கர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். லெதர் பேக் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மற்ற ஆமைகளை கம்பேர் பண்ணும்போது கடல் ஆமைகள் ஹியூஜ்னா உங்களுக்கு தெரியும், பிக்கை விட பெரிய சைஸ். பிக்னு சொல்றது பத்தாது, அதுக்கு அடுத்த லெவல் வெரி ஹியூஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூஜ்னாலே வெரி பிக் தான், அப்போ மிகப்பெரியது. அதுல இருக்கக்கூடிய சின்ன கடலாமை அது த ஆலிவ் ரிட்லி. அதுவே 35 கிலோ இருக்கும் முழுசா வளர்ந்ததுன்னா. அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடலாமை வகை எதுனா லெதர் பேக். அந்த முதுகுல தோல்பை மாதிரி மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் அந்த பெயர் காரணம். அது 2.2 மீட்டர், கிட்டத்தட்ட 7 அடி நீளம். ஒவ்வொன்றும் 700 கிலோ வெயிட் அளவுக்கு வளரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லெதர் பேக். சீ டர்ட்டில்ஸ் அதனுடைய வாழ்க்கை முழுவதையும் கடல்ல தான் வசிக்குது. ஆனால் அவைகளுக்கு நிலத்தோடு ஒரு தொடர்பு இருக்கு, எப்போதும் இருக்கு. என்னன்னா அதுங்க முட்டை விடுவதற்கு கடற்கரைக்கு தான் வரணும், ஷோர். இதுல மேல உள்ளதுல 4, 5 சொன்ன மொத்தம். அதுல 4 வகை என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரேர், மிகவும் அரிது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு.
இந்த ஆலிவ் ரிட்லீஸ் மட்டும் இப்போதும் காமன்லி சீன், பொதுவாக நம்ம பார்க்க முடியுது. நெஸ்டிங் அண்ட் சாண்டி பீச்சஸ் ஆல் அலாங் அவர் கோஸ்ட். நம்ம கடலோரங்களில் அந்த மணல் பீச்சில் கடற்கரையில் நெஸ்டிங் பண்ணுது. அந்த வலை கட்டுறதுக்கு வருது. நெஸ்ட்னா வலை, கூடு கூடு கட்டுறதுக்கு வருது. ஓகே, 7 கேள்வி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு படிச்சதுல நமக்கு தெரியும். டர்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ் தவறு. மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவே நான் மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன். மரைன் ஃபவுண்ட் இன் த சி. ஸ்பீசிஸ் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ், ஒரு பொதுவான சிறப்பியல்புகள் உடைய விலங்குகளின் தொகுதி தான் ஸ்பீசிஸ். காஸ்டல் லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சி, கடல் ஓரம், ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் அந்த சி நெஸ்டிங் பண்றதுக்கு வர்றது. இப்படி ஆயிரக்கணக்கான ஆணைகள் வரும். இப்படி வர்ற இடத்த நம்ம அரிபாடா அப்படின்னு சொல்லுவோம். In most parts of the world, olive ridley come ashore alone to lay their eggs. முட்டை இடுவதற்காக, lay their eggs. இந்த வார்த்தையை குறிப்பெடுத்துக்குங்க. கடற்கரைக்கு எதுக்கு வருதுன்னா முட்டையிட தான் வருது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். However, அதுல ஒடிசா வந்து one of the 3 places in the world where a phenomenon known as mass nesting. உலகத்திலே 3 இடத்துல மாஸ் நெஸ்டிங் நடக்குது. அந்த மாஸ் நெஸ்டிங் தான் அரிபாடான்னு ஒரு பேரு. அது மாஸ் நெஸ்டிங் அல்லது அரிபாடா அப்படின்னா என்ன? அங்க இரவுகள்ல நெஸ்டிங் சீசன்ல ஆயிரக்கணக்கான பெண் கடலாமைகள் கரைக்கு வருது. சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்துல. அதுங்க வந்து ஒரே நேரத்துல முட்டையிடுவதற்காக கரைக்கு ஒரே நேரத்துல, சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது எப்ப நடக்குது அப்படின்னா, இதை குறிப்பெடுத்துக்குங்க. மந்த்ஸ் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச். பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச், ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் இடையில ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் கரைக்கு வருது. லே தயர் எக்ஸ், முட்டையிடுது. இதுல அதனுடைய பிரச்சனை என்னன்னா, as the turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly. அதுங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த மவுஸ் ஆட்டுற இடம், இந்த கால் மாதிரி காலுக்கு பதிலாக முன்னாடி இருக்கக்கூடியதுதான் ஃபிளிப்பர். இந்த ஃபிளிப்பர்ஸ் இது வந்து அந்த கடலாமைகளை மிக அழகாக கடல்ல நீந்த வைக்குது. எஃபோர்ட்லெஸ்லி, ஒரு பெரிய முயற்சி எடுக்காம கடல்ல நீந்த வைக்குது. ஆனா அதனால மணல்ல வேகமா நகர முடியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா அது இல்ல. நாட் யூஸ்ஃபுல், நாட் வெரி யூஸ்ஃபுல். அதனால ஹேஸ் டு ஹால், ரொம்ப சிரமப்பட்டு இழுத்துக்கிட்டு போகுது. ஹால், இழுத்துக்கிட்டு போகுது. லபாரியஸ்லி, ரொம்ப சிரமப்பட்டு. லபாரியஸ்லி, இது வந்து இந்த லேபர் வார்ட், ரொம்ப சிரமப்பட்டு அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். லபாரியஸ்லி, அப்போ அது அந்த கரைக்கு சிரமப்பட்டு இழுத்துட்டு வருது. அது ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்குது. ஹை டைடு லைன், கடல் மட்டம், கடல் ஓதம்னு சொல்லுவாங்க. அதை ஹை டைடிங், லோ டைடிங்னு சொல்லுவாங்க. கடல் வந்து ஒரே மட்டத்தில் இருக்காது. சில நேரம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து மேலே வரும், தண்ணி மட்டம் ஒரு கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த அமாவாசை, பௌர்ணமி போன்ற புவியீர்ப்பு நாட்கள், புவியீர்ப்பு விசை அதிகமாக செயல்படக்கூடிய நாட்கள். அப்படி எந்த நாள்லையுமே அந்த இடத்துக்கு தண்ணி வராத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும். அங்க போய் ஸ்கூப் பண்ணும். என்ன ஸ்கூப் அவுட்? ஸ்கூப்னா தெரியும் நமக்கு, அந்த அல்றது ஒரு ஸ்கூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஃபிளிப்ப வச்சு அப்படி அள்ளுது. நெக்ஸ்ட் கேவிட்டி, கேவிட்டினா வெற்றிடம். ஒரு 45 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நோண்டுது. ஒரு 100 முட்டைகள் இடுது. ஒவ்வொரு முட்டையும் ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்கு. இதை குறிப்பெடுத்துக்கோங்க. டேபிள் டென்னிஸ், இதுக்கு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஹாக்கி
பால், கிரிக்கெட் பால் கொடுப்பாங்க. இது வரும். இந்த பாடத்துல இருந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டு கொஸ்டின் ஒன்று இருக்கலாம், எதிர்பார்த்து போங்க. ஸோ அதனாலதான் இதுல இவ்வளவு குறிப்புகள் எடுக்க சொல்றேன். அப்போ 100 முட்டைகள் இடுது, 45 சென்டிமீட்டர் ஆழம் அந்த நெஸ்ட் வெற்றிடம். அதுல ஒவ்வொரு 100 முட்டையும் ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்கு. எல்லா முட்டையும் இட்டு முடித்தவுடன் டட்டில் அதை ஃபில் பண்ணிடுது. Then it camouflages the nest by tossing the sand on it using it flippers. அந்த ஃபிளிப்பர்ஸை வச்சு மேல மண் அள்ளி போட்டு அந்த நெஸ்டை மறைக்குது. That done, it returns to the sea. முடிஞ்சோன கடலுக்கு போயிடுது. The eggs are left to incubate under the warmth of sun. முட்டைகளை யாரோட வெப்பத்துல இன்குபேட் ஆகுது, அடகு ஆக்குறதுன்னு நம்ம சொல்லுவோம். இன்குபேட்டர் ஒரு வெப்பத்தை கொடுத்து அதை அடகாக்குறது. யாரு? சூரியன் தான் அதை வெப்பத்துக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்குது. Many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. அந்த கடலாமை அந்த ஃபிளிப்பர்ஸை வச்சு தட்டிக்கிட்டு தன்னை இழுத்துக்கிட்டு வந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த முட்டைகளை சேகரித்து சாப்பிட்றாங்க. மக்கள் மட்டும் இல்ல, நரிகள், டொமஸ்டிக் டாக்ஸ், பன்றிகள் இவையெல்லாம் கூட வந்து அந்த முட்டைகளை சாப்பிடுது. எப்படி? அந்த டட்டில் வந்துட்டு போனா வாசம் இருக்கு, அதை வச்சு அதை அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருது. மூடி இருந்தால் கூட, மறைஞ்சிருந்தால் கூட. இப்படி அந்த முட்டைகள் ஒரு வேலை இப்படி அந்த மக்கள்கிட்ட இருந்தும் அந்த வேட்டைக்காரர்கள்ட்ட இருந்தும் பிரெடேட்டர்ஸ் தப்பிச்சு 45 to 60 நாள் அது இருக்கணும். இருந்தா அந்த ஹேட்ச்லிங்ஸ், அந்த பொரித்த குஞ்சுகள் slash open the leathery eggshell with the help of the tiny egg tooth. slash open leathery eggshell. இப்போ நம்ம ஆமை முட்டை வந்து ஓடு வந்து leathery eggshell, அது வளையும். அதை என்ன பண்ணுது? இந்த ஆமை குஞ்சு உள்ளிருந்து தன்னுடைய அந்த சின்ன பற்களை வச்சு கட் பண்ணி ஒரு ரேசர் பிளேடு மாதிரி அந்த முட்டையினுடைய மூக்கின் மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்னவுட் பகுதியில் இருக்கக்கூடியதை வச்சு கட் பண்ணி வெளியில வருது. வந்த பிறகு அதுங்க எல்லாம் தம்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியில வருது முட்டையில இருந்து, அல்லது வெளியில வர்ற வரலையும் வெயிட் பண்ணுது. வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல மேல புஷ் பண்ணுது அந்த மணலை. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து வெளியாகி சர்ஃபேஸ் ஆஃப் த பீச்சோட வெளிப்பகுதிக்கு வருது, சர்ஃபேஸுக்கு வருது, தரைப்பகுதிக்கு வருது. அங்கிருந்து அதுங்க ஒரு கடலை நோக்கி பயணிக்குது அவசரமா. இப்போ இதுல சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு, குறிப்புகள் எடுத்துக்கங்க. ஃபிளிப்பர்ஸ், அந்த ஸ்விம்மிங் பண்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறகு போன்ற ஒரு அமைப்பு. பிரிடேட்டர்ஸ், மற்ற விலங்குகளை கொள்ளக்கூடிய வேட்டைக்கார விலங்கு. ஹால், புல் வித் ஃபோர்ஸ், இழுத்தல். ஸ்லாஷ், கட் பண்றது. laboriously with great effort. snout, அந்த கூர்மையான அனிமலோட மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அததான் ஸ்னவுட்னு சொல்லுவோம். pointed nose. cavity, hollow face, வெற்றிடம், hollow வெற்றிடம். emerge, வெளியே வருதல். camouflage, மறைதல், மறைத்து வைத்தல். ஹைடு, மறைத்து வைத்தல். இன்குபேட், அடைகாத்தல். ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முட்டை அடைகாக்கப்படுது இல்லையா, அது அடைகாக்கப்படும் போது 27 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரலையும் இருந்தால் அந்த கூட்டுல இருந்து, அந்த நெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஆமை குஞ்சுகள் எல்லாமே ஆண் கடலாமை குஞ்சுகள் தான். 27 to 28 ஆண் கடலாமை. 30 டிகிரி இருந்தால் பெண் கடலாமை. பெண் கடலாமை மட்டும்தான். 29க்கும் 30க்கும் இடையில இருந்தா மிக்ஸ்டு
ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ எல்லாமே டைனி ஹேட்ச்லிங்ஸ் பொரிச்சிருச்சு. 20 கிராம் தான் இருக்கும். அந்த அவர் கையில வச்சிருக்காரு பாருங்க, உண்மையிலேயே இந்த அளவுல தான் இருக்கும். நாங்க பார்த்திருக்கோம், எங்க கோடியக்கரை வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இந்த ஹேட்ச்லிங்ஸ் ஒரு 20 கிராம் தான் இருக்கும். அது எல்லாமே கடலை போய் சேர்றது இல்லை. அதுங்க நண்டுகளுக்கு இரையாகுது, கிராப்ஸ், பேர்ட்ஸ், பறவைகளுக்கு இரையாகுது. அதுக்கு அடுத்தது மெனி பிரெடேட்டர்ஸ் அங்க வந்து இது கடலை போய் சேர்ந்தாலும் அதை சாப்பிட்றாங்க. சயின்டிஸ்ட் ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, எப்படின்னா 1000 கடலாமை குஞ்சுகள் இருந்தா அதுல ஒன்னே ஒண்ணுதான் அடல்ட் ஆகுது. இப்ப இந்த 100 குஞ்சுகளும் போய் நல்லா வளர்ந்துருந்ததுன்னா வெறும் கடலாமைகளா தான் இருக்கும். இயற்கை அதை பேலன்ஸ் பண்ணுது. அதனாலதான் இந்த கடலாமைகள் 100 முட்டைகள், ஒவ்வொரு பெண் கடலாமையும் 100 முட்டைகள் இடுது. அதுல இருந்து ஒண்ணுதான் வருது. அதனாலதான் வந்து அந்த உயிரினங்கள் வந்து தன்னுடைய இனம் சர்வைவ் ஆகணுங்கிறதுக்காக சோ மெனி எக்ஸ் லே பண்ணுது அப்படிங்கிறத அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்படி பல இயர்ஸ் அந்த கடலுக்குள்ள அந்த சீ டேர்ட்டில் ஸ்விம் பண்ணுது. அந்த ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் என்ன பண்ணுது, அடல்ட் ஆகுது. ஆன பிறகு அது எந்த கடற்கரையில பொரித்ததோ, அது உருவானதோ, பிறந்ததோ, அந்த இடத்துக்கு திரும்பி தேடி வருது முட்டையிடுவதற்காக. அதனுடைய முட்டையிடுவதற்காக சேம் அதே இடத்துக்கு திரும்பி வருது. அது எப்படி வந்து இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புரியாத புதிரா இருக்கு. அதுதான் இந்த உயிரினங்களுடைய சிறப்பா இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஓகே, கடலாமைகள் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான கிரீச்சர். இந்த கிரியேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கிரீச்சர். அதுதான் வந்து பல நேச்சுரல் டேஞ்சர்ஸை தாண்டி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இங்கே வசிக்குது, சர்வைவ் ஆகுது. ஆனால் மனித நடவடிக்கைகள் சமீப சில 10 ஆண்டுகளாக, டிகேட்ஸ் அப்படின்னா 10 ஆண்டு, செஞ்சுரி, சென்டினரி அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா நூற்றாண்டு, டிகேடுனா 10 ஆண்டு. அப்போ லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் அதுங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. அதுக்கு சில பல காரணங்கள், அதனுடைய வாழ்க்கையவே, சர்வைவலையே பயமுறுத்துது, பிழைப்பதையே. மனிதர்கள் அதை வந்து மீட்டுக்காக, அதனுடைய முட்டைகளை சேகரிப்பதற்காக வேட்டையாடுறாங்க. அதே போல மோட்டார் போட்ல வலைகள்ல மாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுது. பொல்யூஷன், பிளாஸ்டிக்கை கொண்டு போய் கடல்ல டம்ப் பண்றது. அதே போல கடல்ல வந்து கட்டுமான வேலைகள், கடற்கரைகள்ல கட்டுமான வேலைகள் பண்றது, இதெல்லாம் அதனுடைய சர்வைவலை பாதிக்குது. இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த விஷயத்தை நம்ம டேக்கிள் பண்ணி அதற்கு இருக்கக்கூடிய அந்த த்ரெட் எல்லாம் நம்ம களையணும். அப்பதான் அதுங்க வரக்கூடிய ஆண்டுகளுக்கு எக்ஸிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது. இதை எழுதினவர் சேகர் தத்தாரி. அவர் யாருன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் இது சம்பந்தமா தொடர்புடையவர். காட்டு வன உயிரின வாழ்க்கைகள், அதனுடைய பாதுகாப்பு தொடர்பாக தன்னுடைய பணிகளை செய்து வருபவர். அதே போல அவங்க வந்து இயற்கையின் மீது தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஈடுபாடு உடையவர். அவார்டு வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேட் ஃபிலிம் மேக்கர். ஓகே, அவருக்கு ஒரு இணையதளத்தோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. டெட்டு முடிஞ்சோன்னா வேணா போய் பாருங்க அந்த இணையதளத்தை. சர்வைவ் அப்படின்னா பிழைத்தல், கண்டினியூ டு லிவ், பிழைத்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சர்வைவ் இஸ் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதியுள்ளவை தப்பி பிழைக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மிஸ்ட்ரீஸ் இது வந்து புரிந்து கொள்ள முடியாத புதிர். ஃபேசினேட்டிங், ஈர்க்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய. டிகேட், பீரியட் ஆஃப் 10 years. ஓகே, நம்ம ஹோமோஃபோன்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன, குறிப்பு எழுதிக்கங்க. நான் ஹோமோஃபோன்ஸ் ஸ்பெல்லிங் டைப் பண்றேன். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா
சேம் சவுண்ட். அதுல என்ன சேமா இருக்கும்? உச்சரிப்பு சேமா இருக்கும். சேம் சவுண்ட். கீழே உள்ள வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரே ப்ரே, ஹோல் டபிள்யூ வந்தாலும் ஹோல் தான், நைட் கே வந்தாலும் அது நைட்டு தான், சென்ட் சென்ட், சி சி, இது நமக்கு சி சி மட்டும் நமக்கு கரெக்டா தெரியும். இந்த சி சி தான் ஹோமோஃபோன் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. இது ரொம்ப நேரமா இங்கேயே கோலமா வித்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. ப்ரே ப்ரே, ப்ரேன்னா நமக்கு தெரியும் வணங்குதல். PRAY ப்ரே, வணங்குதல். PREY இதுதான் இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டது. ப்ரேன்னா இறை, இறைனா ஃபுட்டு, இரையாகுதல், வேட்டை விலங்குகளுக்கு இரையாகுதல், அதுதான் அந்த ப்ரே. இதை குறிப்பெடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து பாடப்பகுதியில இருந்து தான் நிச்சயமா வரும். உங்களுக்கு அந்த வரி வேணா மாறி இருக்கும், அந்த கொடுக்கக்கூடிய ஹோமோஃபோன் வார்த்தைகள் மாறாது. அது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வரும். 6வதுல இருந்து கோட்டான்னு ஒண்ணு உண்டு. அப்போ அதுல இந்த வார்த்தைகள் வரலாம். PRAY ப்ரே, வணங்கு. PREY ப்ரே, இறை, வேட்டை விலங்கின் இறை. HOLE துளை, ஹோல். WHOLE முழுமை, ஹோல் முழுசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. இப்ப நம்ம வரியை பறிச்சு அதுக்கு எது பொருந்துதோ அதை நம்ம எழுதணும். அதை நம்ம எழுதிடுவோம். நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நைட், NIGHT நைட், இரவு. KNIGHT நைட். SENT சென்ட், சென்ட் மெசேஜஸ் நமக்கு தெரியும். சென்ட்னா அனுப்பிய அப்படின்னு அர்த்தம். சென்டோட பாஸ்ட் டென்ஸ். SCENTனா அந்த வாசனை, நாற்றம். நாற்றம்னா வாசனை தான், துர்நாற்றம்னா தான் ஆகாத வாசனை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம நாற்றம் அப்படின்னாலே ஏதோ கெட்ட வாசனையை தான் நாற்றம்னு சொல்றோம். நாற்றம் அப்படின்னா மல்லிகை நாற்றம் உடையது. மல்லிகை நாற்றம் உடையது, ஒரு சாக்கடை துர்நாற்றம் உடையது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் தமிழ்ல. அப்போ சென்ட் அப்படின்னா வாசனை. சி கடல், சாரி சி பார், SEEC பார், SEAC கடல். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டென்ஸை படிச்சு நம்ம அந்த ஆன்சரை நம்ம எழுதிக்க போறோம். டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் டு மெனி predators, prey, PREY prey. ஏன்னா இரையாகுது. Sea turtles live their dash life, whole life, முழுமையான. The turtles come ashore only during the, இது நமக்கு தெரியும். எப்போ வரும்? இரவுல மட்டும்தான் வரும். இரவுங்கிறதுக்கு NIGHT night. The predators follow the scent, அந்த நாற்றம் வாசனை, அதை பின்தொடர்ந்து வருது. அப்போ SCENT. Female turtles lay eggs and go back to the sea, கடல். SEA. இது நம்ம எழுதிக்கிறோம். திருப்பி சொல்றோம். ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கும்போது சேம் சவுண்ட், டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், டிஃபரண்ட் மீனிங். மீண்டும் சொல்றோம். ஹோமோஃபோன், சேம் சவுண்ட், டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், டிஃபரண்ட் மீனிங். இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஓகே. இங்க சில விஷயங்கள் பஸ்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பெரிய கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் நம்மள்ட்ட அங்க கேட்க மாட்டாங்க. I cannot see much stars in the sky. I cannot see many stars in the sky. இந்த ரெண்டுல எது சரி? many தான் சரி. ஏன்? யூஸ் many with countable. எண்ணக்கூடியவைகளுக்கு many வரணும். எண்ண முடியாதவை uncountable, எண்ண முடியாதவைகளுக்கு மச் வரணும். குறிப்பெடுத்துங்க. many எப்போதுமே கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸுக்கு தான் வரும். many cars, many buses, many tables, many pens. much sugar, எண்ண முடியாது. சுகரை நம்ம எண்ண முடியாது. அப்படி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே. I have little friends. I have few friends. Few with countable noun. Few எண்ணக்கூடிய
கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஃபியூவை பயன்படுத்தணும். லிட்டில் கொஞ்சம்னு அர்த்தம். லிட்டில்னா கொஞ்சம், ஃபியூனா சில. எழுதிக்கிங்க. ஃபியூ சில கவுண்டபிள் நவுன்ஸ், லிட்டில் கொஞ்சம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். ஈச் டெஸ்ட் கண்டைன்ஸ் எவ்ரி டெஸ்ட். ஈச் டெஸ்ட், ஈச்ங்கிறது ஒரு குரூப்ல இருக்கிற ஒவ்வொன்னையும் குறிக்கிறது ஈச். ஈச்ங்கிறது ஒரு ஒரு ஒவ்வொன்னையும் குறிக்கிறது ஈச். எவரிங்கிறது எல்லாரையும் சேர்த்து மொத்தமா குறிக்கிறது. ஈச் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆப்ஜெக்டும், ஒவ்வொரு பர்சனும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பர்சன்ட்டையும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எவரி அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள். ஒரு குரூப்பா இருக்காங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு 10 டெஸ்ட் இருக்குன்னா அந்த 10 ஒரே நேரத்தில் நடந்தா நீங்க எவரின்னு சொல்லலாம். இது தனித்தனியா நடந்ததுன்னா ஈச் டெஸ்ட் அப்படி சொல்லணும். இஸ் தேர் எனி lemonade left? Is there some lemonade left? Any used for questions and negatives. ஏதாவது இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிங்கிறது கொஸ்டின் அல்லது நெகட்டிவ். சம் கொஞ்சம் இருக்கு, அப்ப அது பாசிட்டிவ். பிக்டோகிராமர் இதுல வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடுத்த வகுப்புல பெருசா பார்க்க போறோம். சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்னா என்ன? அது ஒரு நவுன் அல்லது ஒரு வேர்ட் அல்லது சில வார்த்தைகள் சேர்ந்த தொகுப்பு. அது அங்க நவுனா இருக்கும். அதுதான் சப்ஜெக்ட். ஒரு பிளேஸ் ஆஃப் எ நவுன். அதுதான் அந்த சென்டென்ஸ்ல என்னங்கிற கேள்வி, யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றதுதான் சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸ்ல யார் செய்யறாங்க அந்த செயலை. பேட்ஸ்மேன் ஹிட் த பால். யாரு? ஹூ? த பேட்ஸ்மேன். அதான் சப்ஜெக்ட். we are going to the zoo. who? யார் போனா? we. அதான் சப்ஜெக்ட். ராஜு has to rest. ராஜு ரெஸ்ட் எடுக்கணும். யார் ரெஸ்ட் எடுக்கணும்? ராஜு. சப்ஜெக்ட். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. crocodile poem நிறைய முறை கேட்டிருக்காங்க. crocodile carol, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. crocodile லெவிஸ் கரோ. தலைப்பு வந்து crocodile, the crocodile. லெவிஸ் கேரல், crocodile carol. இதை லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த போயம் எங்க இருக்குன்னா, ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் லெவிஸ் கேரல் அவங்க எழுதின ஃபேமஸான புக் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். அந்த புக்ல இந்த போயம் இருக்கு. ஓகே. How does the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden sky? How cheerful he seems to grin, how neatly spread his claws and welcome little fishes in with gently smiling jaws. ஜொலிக்கிற வாழை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. அது அந்த நைல் நதியினுடைய தண்ணீரை எடுத்து அந்த ஒவ்வொரு கோல்டன் ஸ்கேல், தங்க நிறத்துல ஜொலிக்கக்கூடிய செதில்களுக்கு மேல ஊத்துது. ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். கிரின்னா சிரிக்கிறது, பல்ல காட்டி சிரிக்கிறது. அது எப்படி, எவ்வளவு சந்தோஷமா பல்ல காட்டி சிரிக்குது. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ். அது எவ்வளவு அழகா அதனுடைய தாடைய ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் இன். வரக்கூடிய சிறிய மீன்களை எல்லாம் வரவேற்குது. வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். கிளாஸ்னா அந்த பாதத்தில் இருக்கக்கூடியது, ஜாஸ்னா தான் தாடை. கிளாஸ்னா பாதம், அந்த பாதத்தை பரப்பி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸ்மைலிங் ஜாஸ், தாடையை விரிச்சு வச்சுக்கிட்டு மீனை எல்லாம் வெல்கம் பண்ணுது. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. ஓகே. crocodile, tail, nail, scale. மீண்டும் சொல்றேன். crocodile, இது டயல், ஐல், இது டெயில், எயில், இது நைல், இது ஸ்கைல், எயில்.
ஏபி ஏபி. crocodile, டைல்னு வர்றதுல என்னது? ஐல், ஐ. இது டெய்ல், எய். திருப்பி நைல், நைல், ஐல். திருப்பி ஸ்கெயில், எயில், ஏபி ஏபி. கிரீன் கிளாஸ், இன் ஜாஸ், ஏபி ஏபி. இந்த 8 வரையும் கொடுத்தா சிடி சிடி அப்படி போடணும். 4 வரியை மட்டும் கொடுத்தா அப்படிதான் கொடுப்பாங்க, 4 வரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் ஒரு ஸ்டான்ஸா நமக்கு தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இதனுடைய ரைமிங் பேட்டர்ன் என்னவா இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு வரிலையும் கடைசி வார்த்தை அதனுடைய உச்சரிப்பு, முதல் வார்த்தையினுடைய உச்சரிப்பு ஏ, அடுத்த வார்த்தை அதே உச்சரிப்புல இருந்தா ஏ போடணும், இல்லைன்னா பி போடணும். அதுக்கு அடுத்த வரியினுடைய கடைசி வார்த்தை ஏ மாதிரி இருந்தா ஏ போட்டுக்கணும், பி மாதிரி இருந்தா பி போட்டுக்கணும், மேல உள்ள 2 மாதிரியும் இல்லைன்னா சி போட்டுக்கணும். கடைசி வார்த்தை அதனுடைய கடைசி உச்சரிப்பு முதல்ல உள்ள மாதிரி இருந்தா ஏ போட்டுக்கணும், 2ஆவதா உள்ள மாதிரி இருந்தா பி போட்டுக்கணும், முதல் உள்ள மாதிரி இல்லைன்னாலே crocodile, நைல் ரெண்டுமே ஏன்னு போட்டிருப்போம். அப்போ அதுவும் வராது. ஸோ ஏ பி வந்துட்டு அப்போ இங்க சி போடணும். அவ்வளவுதான். இதை மீண்டும் ஒரு முறை நான் தெளிவா நடத்துறேன். இப்போ நம்ம அந்த பாடத்தில் உள்ளதை பார்த்துருவோம். டத் அப்படிங்கிறது டஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஓல்டு எக்ஸ்பிரஷன். நம்ம சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வந்து அது மாதிரி பயன்படுத்துவோம். அது பொயட்டிக்கா இருக்கும். இன்னமும் அது போயத்தில் மட்டும்தான் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். டத் அப்படிங்கிறது டஸ்ஸுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓல்டு இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். இம்ப்ரூவ் அப்படின்னா நமக்கு தெரியும், இம்ப்ரூவ் பண்றது, பிகமிங் பெட்டர். சியர்ஃபுல், ஹாப்பியா இருக்கிறது. ஜென்ட்லி, சாஃப்ட்லி, மைல்ட்லி. ஓகே, டூ யூ நோ பகுதியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் crocodile பேங்க் அது வந்து லார்ஜஸ்ட் ரெப்டைல் பேங்க், ஊர்வன பூங்கா. மெட்ராஸ் crocodile பேங்க் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட், மிகப்பெரிய ஊர்வன உயிரியல் பூங்காக்கள்ல ஒன்று. இது வந்து நேட்டிவ் வைல்ட் லைஃப், இயற்கை சூழல்ல இருக்கு. நெஸ்டிங் பீச் ஃபார் ஆலிவ் ரிட்லி, கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுவதற்கான அந்த பகுதி அங்கே இருக்கு. செக்யூரா அதை வச்சிருக்காங்க. இது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவளம், சென்னை பக்கத்தில் கோவளத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆலி, பாயல்ங்கிற ஒரு பொண்ணு பேனிக் ஆகி கத்துது, அம்மா அப்படின்னு கூப்பிடுது. ஆலிய காணும். வேர் வுட் ஷி ஹேவ் கான், பாயல். அந்த பாயலோட அம்மா கேட்குறாங்க, எங்க போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஷி வாஸ் ரைட் தேர், அங்கே பாரு, ஸ்லீப்பிங் இன் ஹர் கேஜ் இன் லிட்டில் வைல் எகோ. அந்த கூண்டுக்குள்ள, அதனுடைய கேஜுக்குள்ள தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ அங்கே அது இல்லை. ஷீ இஸ் நாட் தேர் நவ். கார்டன் டோர் திறந்துருக்கு, கார்டனில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஓடி போய் ரூமில் பார்க்குறாங்க. ஷியூர் எனஃப் நோ சைன் ஆஃப் ஆலி. அந்த ஆந்தை குஞ்சு இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. சரி, ஒரு ஆந்தைக்கு ஒரு வீட்டில் என்ன வேலை நீங்கள் கேட்கலாம். வெல், பாயல் ஹவுஸ் வாஸ் ஹோப் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரீச்சர்ஸ், மெயின்லி அபாண்டன்ட் அனிமல்ஸ். பாயலோட வீடு வந்து அனைத்து வகையான படைப்புகளும் அங்கே இருக்கும், கிரீச்சர்ஸும் அங்கே இருக்கும். குறிப்பாக கைவிடப்பட்ட உயிரினங்கள் அங்கே இருக்கும். பீப்புள் அவங்கள்ட்ட கொண்டாந்து லாஸ்ட் டாக்ஸ், இன்ஜூர்டு கேட்ஸ், பேபி பேட்ஸ், அதாவது மேல இருந்து கீழே விழுந்தது, கேஜில இருந்து விழுந்ததெல்லாம் கொண்டாந்து பாயலோட அம்மாட்ட கொடுப்பாங்க. இட் வாஸ் இன் தட் தே ஹேட் அ லார்ஜ் ஃபார்ம் ஆர் ஈவன் அ லார்ஜ் ஹவுஸ். அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய வீடோ மிகப்பெரிய ஒரு பண்ணையோ இல்லை. ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய இதயத்தை கொண்டவராக இருக்காங்க. அவங்க வீட்டில் அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ் இருப்பாங்க. அவளி வந்து அங்கே வந்து ரொம்ப மெமரபிள், நினைவாகவே அவங்களுடைய சாகசங்கள்லாம் ரொம்ப நினைவில் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஷிஃபாலி தீதி ஹேட் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஒன் டே கேரிங் ஏ கார்ட்டூன். ஷிஃபாலி தீதின்னு ஒருத்தங்க அவங்க வராங்க, ஒரு கார்டன் எடுத்துக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கார்டன், அந்த துணியை, அங்கே ஒரு அவுலெட்ஸ்,
ஆந்தை குஞ்சு அதில் ஓரத்தில் இருக்கு. ஒரு ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் இருக்கு. ஓகே, எதைத்தான் நடத்துறதுன்னு தெரில. சரி, ஆக்சுவலாக இதுதான் நியூ புக்னு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கில் நானும் பார்த்துட்டு தான் எடுத்தேன். புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல். ஓகே, 2022. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த புக்கோட வர்றேன். நான் அதை நடத்திட்டோன்னு தான் இதையும் அதையும் நடத்த ஞாபகத்தில் தான் இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். அதுல இருந்தது ஏற்கனவே இருந்த பாடம் என்ன, அதை சொல்லுங்க. இப்ப டைப் பண்ணிருந்தீங்க. when the trees walked, இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க இருந்தா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தாத்தாவோட இந்த நேரேட்டர் ஒரு சின்ன பேரன். இந்த பேரன் வந்து அந்த வராண்டா ஸ்டெப்ல உட்காந்துருக்கான். அங்க ஒரு டென்ட்ரில், அதாவது அந்த கொழுந்துன்னு நம்ம சொல்லுவோம்ல, கிரீப்பிங் வைன் அப்படின்னா கொடி, அந்த கொடியோட கொழுந்து அது பக்கத்துல வந்து அப்படி தொடர்ச்சியா வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்துகிட்டு இருக்கு. எங்கன்னா அந்த தாத்தா பக்கத்துல. அவங்க எங்க உட்காந்துருக்காங்கன்னா அந்த சன்ஷைன்ல, அங்க அந்த ஒரு குளிர்காலத்துல அவங்க வெயில்ல உட்காந்துருக்காங்க. அங்க அந்த டென்ட்ரில், அந்த கொழுந்து கொடியனுடைய நுனிப்பகுதி தாத்தாவை நோக்கி வருது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அது அந்த ஸ்டெப்பை தாண்டி அவருடைய பாதத்தை தொடுது. இதுல வந்து ப்ராபப்ளி எ சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த பிளான்ட் பிஹேவியர் இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டோ வெளிச்சத்தையோ வெப்பத்தையோ தேடி அது இந்த பக்கம் கொடி வந்திருக்கலாம். கொடி அப்படிதான் வரும். ஆனா இந்த நேரேட்டர், அந்த பேரன், அந்த பையன், அவன் என்ன நினைக்கிறான்னா அது வந்து தாத்தா பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அது வந்தது அப்படின்னு அவன் அப்படி நினைக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஐ லைக் டு திங்க் இட் மூவ்ட் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுல இருந்து ஒரு கேள்வி வரும், டென்ட்ரில் ஏன் தாத்தா பக்கத்துல வந்தது? அது இயல்பா லைட் அண்ட் வார்ம், அதுதான் வரும். ஆனா அந்த பையனுக்கு எது சந்தோஷமா இருந்தது திங்க் பண்ண அப்படின்னு கேட்டா, இது தாத்தா பக்கத்துல இருக்கணும்னு அந்த டென்ட்ரில் வந்தது. ஸோ பையன் வந்துட்டான் அப்படின்னா, பையன் என்ன நினைச்சான்னா தாத்தா பக்கத்துல இருக்கிறதுக்காக அந்த கொடி வந்ததுன்னு நினைச்சான். இந்த பையனை பத்தி கேட்காம கொடி ஏன், டென்ட்ரில் ஏன் அங்க வந்துச்சு, தாத்தா பக்கத்துல வந்துச்சுன்னு கேட்டா மேல உள்ளது லைட் அண்ட் வார்ம், வெளிச்சத்துக்காகவும் வெப்பத்துக்காகவும் வந்ததுன்னு எழுதணும். ஓகே, மற்றபடி அவங்க அங்க அந்த காட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு அங்க இருக்கிறதுல ரொம்ப தனியா இருக்கிறது. ஆனா தாத்தாவோட இவன் சேர்ந்துக்கிறான் எப்பயுமே, கார்டன் ஒர்க் பாக்குறது, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான பிளேஸா இருக்கு. அவங்க தாத்தா வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல பல காலம் ஒர்க் பண்ணவர். அவருக்கு வந்து அந்த மரங்கள் அதை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ஓய்வு பெற்றவுடன் என்ன பண்ணிட்டாருன்னா, டேராடூன்ல அந்த எல்லை பகுதி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு பங்களாவை கட்டுறாரு. பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரௌண்ட், எல்லா இடத்துலையும் மரங்கள் வளர்க்கிறாரு. லைம், மேங்கோ, ஆரஞ்சு, குவாவா, ஆல்சோ யூக்கலிப்டஸ், ஜஹரண்டா அண்ட் பெர்ஷியன் லிலாக்ஸ், இது போன்ற மரங்கள்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. இந்த ஃபெர்டில், அந்த வளமான பகுதியில் டூன் வேலியில பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் குரூ டால் அண்ட் ஸ்ட்ராங். ஃபெர்டில்னா வளமான அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த குறிப்பை கொடுக்கல. உங்க ஸ்க்ரீனை ஒரு வாட்டி டச் பண்ணீங்கன்னா, இல்லை சில டச் பண்ணாமலே ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரீனு, 2 பக்கமும் அம்புக்குறி இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அப்படி வச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் எழுத்து சின்னதாக இருக்கு. ஓகே, இந்த வளமான பகுதியில் இந்த மரங்களும் அந்த செடிகளும் நிறைய நல்லா வளருது, ஸ்ட்ராங்காக வளருது. அங்க வேற பல மரங்கள் இருந்தது அந்த காம்பவுண்ட், அந்த பகுதிக்குள்ள. அந்த பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட், பிஃபோர்னா முன்னால், அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அங்க பல மரங்கள் இருந்தது. ஒரு ஓல்டு பீப்புள் ட்ரீ, அரச மரம் இருந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா, அங்க ஒரு கைவிடப்பட்ட அவுட் ஹவுஸ், அபாண்டன்ட் அப்படின்னா கைவிடப்பட்ட, குறிப்பெடுத்துக்கோங்க, கைவிடப்பட்ட ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு.
அதை போய் நாக்கிங்னா தட்டுறது. அது வந்து அதனுடைய இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய சுவர்களை போய் இது தட்டி அந்த செங்கல்லாம் கீழே விழுகிற அளவுக்கு அதனுடைய விகரஸ் growth ரொம்ப அபரிமிதமான கொடூரமான வளர்ச்சியா இருக்கு. அந்த அரச இலைகள் வந்து ஒரு நல்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஈவன் அங்க ஒரு நல்ல காத்து இல்லைன்னா கூட அதுங்க ரொம்ப ஒரு பிராட் செஸ்டட் ஸ்லிம் வேஸ்டட் லீவ்ஸ் வில் ஸ்பின் லைக் டாப்ஸ் டிட்டர்மினிங் அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன். அது மேல இருந்து அந்த இலை கீழே அப்படியே சுத்திட்டு விழுறது உங்க கவனத்தை ஈர்க்கும், அந்த நிழலுக்குள்ள உங்களை போக வைக்கும். கிராண்ட் மதர் அந்த மரத்தை வந்து வெட்டணும்னு நினைக்கிறாங்க. தாத்தா வந்து நம்ம இன்னொரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. கிராண்ட் மதர் வந்து மரங்களை பத்தி அவங்க கவனம் எடுத்துக்க மாட்டாங்க. டிடின்ட் மைண்ட் ட்ரீஸ் பட் ஷி ப்ரிஃபர் க்ரோயிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்லாக்ஸ் அண்ட் சீ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலர் செடிகள், நிறைய மலர்கள் தான் அவங்க நிறைய வளர்ப்பாங்க. அதே போல கேட்லாக்ஸ், அந்த பூச்செடிகளினுடைய கேட்லாக் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு அந்த விதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிராண்ட் ஃபாதர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பாட்டியோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பூச்செடிகளை வளர்க்குறத விட அங்கே பறக்கிற பட்டாம்பூச்சிகளை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டாம்பூச்சியை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னா ஒரே வழி, அதுக்கு நம்ம பூச்செடிகளை நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவில் வந்து 17,000 வகை உயிரினங்கள் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கு. அந்த பூக்கக்கூடிய செடிகள் 17,000 வகை இருக்கு. தமிழ்நாட்டில் 5,000க்கு மேல இருக்கு. 1/3 ஆஃப் டோட்டல் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா பூக்கக்கூடிய இதுல 1/3 வந்து நம்மள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஃபெர்டைல் அப்படின்னா வளமான, அபாண்டன் கைவிடப்பட்ட, விகரஸ் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் ரொம்ப அபரிமிதமான. கிராண்ட்ஃபாதர் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள மட்டும் மரங்களை வளர்க்கறதுல கவனம் செலுத்துறது இல்லை. மழை காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்கு போவாங்க. அங்கே ரிவர் பெட், ஆற்று படுகை இருக்கும். அந்த இடத்துல கட்டிங்ஸ், சாப்லிங்ஸ், அந்த கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, சில எந்த மரமெல்லாம் அந்த கட்டிங்ஸ் வச்சா குழைக்குமோ, முருங்கை, பூவரசு போல அந்த கட்டிங்ஸ், அதே போல சாப்லிங்ஸ் செடிகள், அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. போய் அந்த ஆற்று படுகையில நடுவாங்க, அங்க செடி இல்லைன்னா. ஆனா இங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அந்த பையன் பேரன் சொல்லுவான், ப்ரொட்டஸ்ட் பண்ணுவான், எதிர்ப்பு தெரிவிப்பான். வாட்டி செய்யும் போது யார் வந்து இதை பார்க்க போறா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். பாருப்பா, நம்ம வந்து நம்ம பார்க்கறத நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம விதைக்கல. நாம காடு, விலங்குகள், பறவைகள் இங்க வாழுது, அதுங்களுக்கு உணவு தேவை, ஷெல்டர், இருப்பிடம் தேவை, அதுக்காக நம்ம விதைக்கிறோம். அந்த நம்ம விஷனுக்கு நல்லா இருக்கு, நம்ம காட்சிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம விதைக்கல. காடு, விலங்குகள், பறவைகள், உயிரினங்களுக்கு அது உணவா இருக்கும், இருப்பிடமா இருக்கும்னு விதைக்கிறோம் அப்படின்றாரு. ஓகே, அடுத்ததுக்கு கூடுதலா சொல்றாரு, மனிதர்களுக்கும் மரங்கள் தேவை. டெசர்ட் அவே, பாலைவனத்தை, அதாவது வறட்சியான சூழ்நிலையில் வராம இருக்க, மழையை ஈர்ப்பதற்காக, பிரிவென்ட் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஆற்றங் கரைகளை வந்து வாஷ்டயாவே அடிச்சுட்டு போகாம, கரைச்சிட்டு போகாம இருக்கிறதுக்கு. அதே போல ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீஃப் அண்ட் சீட், விதைகளுக்காக, இலைகளுக்காக, டிம்பர், மரங்களுக்காக. ஆனா மரம் வந்து மனிதன் வந்து மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா மரங்களை வெட்டுறாங்க, வித்தவுட் ரீப்ளேசிங் தம். திருப்பி அந்த இடத்துல மரக்க நடாமலே விட்டுட்டு போயிடுறாங்க. இஃப் யூ டோன்ட் பிளான்ட் a few tree ourselves, a time will come when the world will be one of the great deserts. நாம மரங்களை நடலைன்னா இந்த உலகம் ஒரு பாலைவனமாக, மிகப்பெரிய பாலைவனமா மாறிடும்னு சொல்றாங்க. இதான் அந்த ஆற்றுப்படுகை ஒரு தோராயமாக வச்சிருக்காங்க வரைஞ்சி. ஓகே, the thought of word with trees became a sort of nightmare. அதை பத்தி யோசிக்கிறது ஒரு நைட்மேர், ஒரு கொடுங்கனவா மாறு அந்த பையனுக்கு. உடனே அவன், அந்த பையன் போய், நைட்மேர்னா ஒரு பயமுறுத்தக்கூடிய கொடுங்கனவு அப்படின்னு அர்த்தம். அந்த தாத்தாவுக்கு போய் அவன் வந்து அந்த மரங்கள் விதைக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோட, கிரேட்டர் எந்தூசியாசம், அவன் உதவி பண்றான். அப்படி போகும்போது அவனுக்கு வந்து தாத்தா ஒரு போயம் சொல்லி கொடுக்குறார், ஜார்ஜ் மோரிஸோட போயம்,
woodman spare the tree, touch not a single bough, in youth it sheltered me and I will protect it now. அப்படின்னு ஒரு போயம். அதில் வந்து ஒரு கிளைய கூட தொடாத, இந்த இந்த வனத்தில் உள்ளவங்களை பார்த்து அந்த மரத்தை விட்டுருங்க, அந்த அதில் ஒரு கிளைய கூட தொடாதீங்க. இளமை, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது எனக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது எனக்கு இடம் கொடுத்துச்சு, இப்போ நான் அதை பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போயம். அதை சொல்கிறாங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன் செட் கிராண்ட் ஃபாதர். தாத்தா சொல்கிறாரு, மரம் ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன், மரங்கள் நடக்கும், நகரும் அப்படின்னு சொல்றாரு. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவை ஒரே இடத்துல நிலையா நின்னாலும் மனிதர்கள் போல ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Interfering busybody who cast a spell over them, rooting them to one place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்னு சொல்றாங்க. ஆனா but they are always trying to move. அதுங்க வந்து எப்பயுமே நகரத்துக்கு முயற்சி பண்ணுதுன்னு சொல்றாங்க. எப்படி அதுங்க வந்து reach out with their arms, அதுங்க கைகளை வச்சு எப்படி போகும்? And some of them like banyan tree traveling aerial routes, அதனுடைய வேர்கள் வழியா நகருது. manage to get quite far, கொஞ்சம் தூரத்துக்கு போலான்னு நகருது. அப்படிதான் இவன் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா அதுதானே? ஓகே. we found an island, a small rocky island in a dry river bed. ஒரு வறண்ட மணலாலான வறண்ட மணலாலான ஒரு தீவு ஒன்று இருக்கு, பாறையாலான ஒரு தீவு இருக்கு. அது வந்து ஒரு மலையோட அடிவாரத்தில் இருக்கு, அந்த ரிவர் பெட்ல. அது ஒரு கம்ப்ளீட்டா சம்மர்ல இருக்கு. ஆனா மான்சூன் நேரத்துல வந்து அது வந்து நல்லா வெள்ளம் பெருக்கெடுக்கும். அங்க ஒரு சின்ன மாமரம் மட்டும் இருக்கு. தாத்தா சொல்றாரு, இப்ப இங்க ஒரு மாமரம் வளருதே, அப்ப மத்ததும் வளரும் தானே அப்படின்னு சொல்றாங்க. as soon as the rains set in and the rivers could be crossed, we set out with a number of tamarind, laburnum, coral tree. இந்த மரக்கன்றுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த தீவுல இவங்க நடுறாங்க. ப்ரொட்டஸ்டர் அப்படின்னா எதிர்ப்பு, நைட்மேர் பயமுறுத்தக்கூடிய கனவு, இன்டர்ஃபரிங் ஸ்டாப் பண்றது. ஓகே. மான்சூன் சீசன், அந்த பருவமழை காலம் முடிஞ்சிருது. அவங்க தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல காடு நவருது. இதுதான் கதை. அந்த இடம் முழுவதுமே ஒரு மரங்கள் வளர்ந்து பெருசா நிக்குது. அப்போ தூரத்துல இருந்த காடு இங்க வந்து நடந்து வந்த மாதிரி இருக்கு. இவ்வளவுதான். இது வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இரண்டாம் உலக போர் வருது. இந்த காலம் இரண்டாம் உலக போர் காலங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு இவனை அனுப்புறாங்க. அவன் ஹாலிடேஸ் அதுக்காக டெல்லிக்கு போறான். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த வீட்டை விட்டுட்டு இங்கிலாந்து போயிடுறாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இவனும் இங்கிலாந்து போறான். பல வருஷங்கள் அங்கேயே இருக்கான். ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவன் டேராடூனுக்கு வரான். அந்த பையன் வரார். அப்போ அந்த ஓல்டு ஹவுஸுக்கு போறாரு. அப்படியே திருப்பி அது வந்து ஒன்றும் பெருசா மாற்றமெல்லாம் இல்லை, அப்படியே தான் இருக்கு. அந்த ஆற்றுப்படுகைக்கு போறாரு ஒரு பிப்ரவரி. அங்க போய் பார்த்தா ட்ரை வாட்டர் பகுதி, அதை தாண்டி போய் பார்த்தா ரொம்ப ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் அண்ட் கோரல் பிளாசம். என்னன்னா நிறைய அப்படியே அந்த சிவப்பு நிற, அந்த பவள நிற பூக்கள் அங்க நிறைய இருக்கு. கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட், அந்த ஏற்கனவே இருந்த காய்ந்த ஆற்றுப்படுகைக்கு இது முற்றிலும் முரணா இருக்கு. இது வந்து ஒரு கிரீன் பேரடைஸா மாறி இருக்கு. அந்த மரங்கள் கிட்ட இவர் போறாரு. அதுல வந்து நிறைய அணில்கள் வாழுது, நிறைய பறவைகள் அங்க இருக்கு. நீ யாருன்னு இவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மரங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதுங்க என்கிட்ட ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னுலாம் இவர் சொல்றாரு. திருப்பி அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு.
மற்ற சின்ன மரங்களை எல்லாம் பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு மரங்களை பார்க்குறாரு, புற்களை பார்க்குறாரு. இதெல்லாம் அங்கே தானா அவங்களா இந்த மரங்களினுடைய பாதுகாப்பின் கீழே அவங்களா முளைச்சிக்கிட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கிறாரு. நாம மரங்களை நட்டோம்னா அதுங்களே அது பெருகும், அதுங்க நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஒரு ஸ்மால் கார்னர்ல நம்ம உலகத்துல ஒரு மூளையில தாத்தாவோட கனவு உண்மையாயிடுச்சு அப்படிங்கிறதான் கதை. இதை எழுதினவர் ரஸ்கின் பாண்ட், அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆதர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ். நம்ம புத்தக கண்காட்சி எல்லாம் போனீங்கன்னா இவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்கும். ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், நாவல்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. He writes poetry and books for children as well as adults. குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க, பெரியவங்களுக்காக எழுதியிருக்காங்க, கவிதை எழுதியிருக்காங்க. அதே போல அவர் ஒரு தத்தெடுத்துக்கிட்ட ஃபேமிலியோட முசோரியில வாழ்ந்தார் அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். அப்புறம் பத்மஸ்ரீ 1999, பத்மபூஷன் 2014 இந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேம்பிளிங் அப்படின்னா வேண்டரிங், அலைந்து திரிதல். ரேம்பிளிங்னா அலைந்து திரிதல், வேண்டரிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரவுட், அந்த சீட்ஸு முளைக்கிற நேரம், விதைகள் முளைக்கிற நேரம் தான் ஸ்ப்ரவுட்டு. ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா ஐ கேச்சிங், கண்ணுக்கு காட்சிக்கு இனியதாக இருத்தல். பேக் ஆன் அப்படின்னா ஒருத்தரை கூப்பிடுறது, பக்கத்தில் வாரனுக்கு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர். பக்கத்தில் வாரனு கையை காட்டி கூப்பிடுறது தான் பேக் ஆன். What do you want to meet? So who do you want to meet? Whom do you want to meet? Whomனா யாருன்னு தெரியும். Whom அப்படின்னா யாரை அப்படின்னு. Whomனா யார், whomனா யாரை. அதே போல he, she, இதுக்கு who நம்ம பயன்படுத்துவோம். ஹூம் அப்படிங்கிறது ஹிம், ஹர், அவனை, அவளை அப்படின்னு சொல்றதுக்கு அது ஹூம் வரும் அப்படிங்கிற குறிப்பா பார்த்துருக்கோம். டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே, டிட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே. கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் லைக் ஈஸ், டு, ஹேவ் இன் கொஸ்டின். கொஸ்டின்ல நம்ம டிட் நாட் யூ அப்படின்னு சொல்றதை விட டிடின்ட் யூ. கான்ட்ராக்ஷன் நம்ம பார்த்தோம், திருப்பி நம்ம பார்க்க போறோம், மீண்டும் நம்ம பார்க்கவும் போறோம். அதுல நம்ம விரிவா பார்ப்போம் என்னென்ன கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஹவு மணி லக்கேஜ், ஹவு மச் லக்கேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெனிங்கிறது கவுண்டபிள் நவுன், மச்ங்கிறது அன்கவுண்டபிள், லக்கேஜ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள். சார் லக்கேஜ் 3 பை 4 பை இருக்குன்னு நம்ம சொல்லலாமே, கிடையாது. சுமை, சுமையை நீங்க எண்ண முடியாது, ஒரு சுமை 2 சுமைன்னு சொல்ல முடியாது. லக்கேஜ், லக்கேஜ்ங்கிறது என்ன முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னொரு இடத்துல வரும். சிங்குலர் புளூரல்லையும் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்கும், அதுலயும் நம்ம பார்த்துப்போம். அடுத்தது, வாட் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன். விச் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன். அப்போ சாய்ஸ் அப்படி இருக்குன்னா அதுக்கு வாட் எடுக்கக்கூடாது, விச் எடுக்கணும். இதுவா அதுவான்னு தான் கேட்கணும். என்ன கலர் வேணும்னு கேட்கறத விட எந்த கலர் வேணும். ஒரு 2 சாய்ஸை கொடுத்துட்டு நாம என்ன கலர் வேணும், கிரீனா ரெட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. கிரீனா ரெட்டா, எந்த கலர் வேணும் அப்படிதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொல்காப்பியர் மாதிரி ஒருத்தர் அங்கே பிறக்கலைன்னு சந்தோஷப்பட்டுக்கணும், அவர் இல்லாமலே இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம வார்த்தைகளை இணைக்கிறது, இது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படி மாதிரி வரும். இது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பகுதி வரும்போது பார்ப்போம். இதுல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. அவுட் ஹவுஸ், ரிவர் பெட். ட்ரை பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று, எல்லாரும் 5 6 ட்ரை பண்ணாதீங்க, ஒவ்வொன்று சொல்லுங்க. காம்பவுண்ட் வால், ஃபுட் ஹில், பிஸி படி, ஏரியல் ரூட், சன் ஷைன், ஃப்ளவர் கார்டன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். விண்டோ சில், விண்டோ சில்,
ஒரு எல்ஒய் சேர்த்து நியூ ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நிறைய இருக்கும், நம்ம அதில் பார்த்துப்போம். அடுத்தது இன்னும் காமன் நேரம் இருக்கு. சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், ரிக்வெஸ்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். எக்ஸ்க்ளமேட்டரி 4 வகை சென்டென்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டேட்மெண்ட், அதில் என்ன இருக்கும்? ஓகே, சப்ளிமெண்ட்ரி. இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த கதை தான் நம்ம போன வாட்டி நடத்தணும். நம்ம எப்படி புக் மாறுனுச்சுன்னு தெரியல. இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஹிப்போபொட்டமஸ், ஒரு ஹிப்போபொட்டமஸ்க்கும் ஒரு ஆமைக்கும் இருக்கக்கூடிய நட்பை பத்தின கதை நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். டிசம்பர் 2006, 2026, 2004 நம்ம எங்க நாகை மாவட்டத்துக்கு மறக்க முடியாது, மற்ற மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு நினைவில் இருக்கும். சுனாமி. அந்த சுனாமி வந்து நமக்கு தெரியும், இந்தோனேஷியாவில் ஆரம்பிச்சு இலங்கை, இந்தியா மட்டும் இல்லாம கென்யா வரலையும் அதனுடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியன் ஓஷன்ல நடந்த அந்த சுனாமியினுடைய தாக்கம். அதுல ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அங்க ஒரு குரூப் ஆஃப் ஹிப்போஸ் அப்படின்னா ஹிப்போபொட்டமஸ், இதுங்க குரூப்பா இருக்கு, நீந்திக்கிட்டு இருக்கு பை த ஓஷன், அந்த பெருங்கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கு, இந்தியன் ஓஷன்ல நீந்திக்கிட்டு இருக்கு. ஹிப்போபொட்டமஸ்னா நீர் யானை, அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பார்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடைசி எழுத்து ஒரு நவுனுக்கு எஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் இஎஸ் சேரும். ஏன் 2 எஸ்? அது வந்து ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு மாதிரி இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இப்போ ட்ரம் இருக்கு, ட்ரம்ஸ்ன்னு சொல்லிடலாம், நமக்கு நாக்கு சுழுக்காது. ஹிப்போபொட்டமஸ்ன்னு இருக்கு, இப்போ பஸ்ன்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு எஸ் சேர்த்து அதை உச்சரிக்கணும். உச்சரிச்சு பாருங்க, உஸ்ன்னு பாம்பு சீர்ற சத்தம் மாதிரி இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு சொல்றது எளிதா இருக்கணுங்கிறதுக்கு தான் மொழி. அப்போ ஒரு ரூல் கொண்டு வராங்க, என்ன, ஹிப்பப் அங்க ஒரு உயிரெழுத்து 2 டபுளிங் எஸ் வந்தா நடுவுல ஒரு உயிரெழுத்து ஓசையை கொண்டு வாங்க. சேம் சவுண்ட் வருதுன்னா அதை உச்சரிக்க முடியாது, ஒரு உயிரெழுத்து ஓசையை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த இஎஸ் சேர்த்து ஹிப்போபொட்டமசஸ், பஸ்ஸஸ் இப்படி சொல்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசி எழுத்து எஸ்ஸா இருந்தா இஎஸ் சேர்றதுக்கான ரூல் இது. இது என்ன, இதுவே நமக்கு கேள்வியில வரலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ ஹிப்போன்னு இருக்கு, ஹிப்போன்னா நீர் யானை, அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஹிப்போஸ், அதுல எஸ் சேர்த்தா போதும். ஏன்? ஏன்னா அதுல ஹிஸ்ஸிங் சவுண்டு, டபுள் ஹிஸ்ஸிங் சவுண்டு இல்ல. இப்ப நம்ம மீண்டும் பாக்குறோம், 2004 டிசம்பர் 26 கென்யாவில் ஒரு நீர் யானை கூட்டம் அந்த கடல்ல, பெருங்கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்திய பெருங்கடல்ல சுனாமி வருது. அது அந்த கென்யாவினுடைய கடலோரத்தையும் தாக்குது. அப்போ அந்த நீர் யானைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா கேரியராவே அடிச்சிட்டு போயிடுது. எதுல? கடல்ல. எதனால? த டால் ஸ்ட்ராங் வேவ்ஸ். விஜய், ஆடியோ கிளியரா இருக்கப்பா? சப்போஸ் உங்களுக்கு ஆடியோ குறைவாக இருந்தா உங்க நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க. எனக்கு மேக்சிமம் நான் செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஒருவேளை குறைவாக இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு மட்டும் குறைவாக இருந்ததுன்னா நீங்க உங்க ஆடியோவை செக் பண்ணுங்க, கொஞ்சம் நான் வந்து வாங்க. ஓகே, இந்த பாறாவை தாண்டவே முடியலையே, பல இடங்களா இருக்க. தேங்க்யூ. அங்க அந்த டால் உயரமான வலிமையான அலைகள்னால அந்த நீர் யானைகள் அடித்து செல்லப்படுகின்றன கடல்ல. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மக்கள் அந்த பீச்சுக்கு வராங்க, என்னென்ன சேதம் டேமேஜ் எல்லாம் பார்க்க வராங்க. அங்க அந்த நீர் யானை கூட்டத்தை பார்க்க முடியல. ஆனால் அங்க சில பாறைகளுக்கு மேல ஒரே ஒரு பேபி ஹிப்போ, ஒரு நீர் யானை குட்டி, அது மட்டும் நிக்குது. நம்பர் ஆஃப் பீப்புள் கேம் டவுன் டு த பீச் டு ரெஸ்கியூ த பேபி ஹிப்போ. நிறைய மக்கள் வந்து அந்த நீர் யானை குட்டிய மீட்கலாம், ரெஸ்கியூ அப்படின்னா மீட்பு பணிக்காக வராங்க. அது ஈஸியா இல்லை, ஏன்னா அது 600 பவுண்டு அல்லது 270 கிலோ அந்த குட்டி.
அடுத்தது அதை யாருமே அதை ஒரு குழந்தை மாதிரி தூக்க முடியல. ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி எல்லாம் அதை தூக்க முடியாது, 270 கிலோ. அடுத்தது அது பயந்து இருக்கு, ஃப்ரைட்டன்ட், களைத்து போயிருக்கு, டயர்ட், ஹங்கிரி, பசியில இருக்கு. ஸோ அது ஓடிக்கிட்டே இருக்கு, கெப்ட் ரன்னிங் அவே அண்ட் ரஷிங் அட் த பீப்புள். அந்த மக்கள்கிட்ட இருந்து அது ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த மக்கள் நோக்கியும் ஓடுது, மக்கள்கிட்ட இருந்து விலகியும் ஓடுது. He was fast and slippery and was not easy to catch. ஃபாஸ்ட், வேகமா இருக்கு. ஸ்லிப்புனா தெரியும் நமக்கு, ஸ்லிப் ஆகுறதுனா என்ன, வலிக்கிட்டு விழுவுறது, வழுக்குது. அது ஸ்லிப்பரியா இருக்கு, வழுக்கிற தன்மையோட இருக்கு. நாட் ஈஸி டு கேட்ச், அதை பிடிக்க முடியல. அப்புறம் மக்கள் they used ropes, nets, boats, cars, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, கயிறு, வலை, போட்டு, கார் எல்லாம். ஆனா அதை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இது எல்லாம் முடியலன்னு தான் ஒருத்தரை கூப்பிடுறாங்க, ஓவன் அப்படின்னு. ஒரு ரசில்டு ஒரு அந்த ஓவன் வந்து இந்த பேபி ஹிப்போவோட கிரவுண்ட்ல சண்டை போட்டு அதை பிடிச்சிடுறார். அவர் வந்த பிறகுதான் அதை பிடிக்க முடியுது. They were able to catch him only after the man called a rest ஓவன். ஓவன் ஒருத்தர் வந்து அது கூட சண்டை போட்ட பிறகுதான் அந்த பேபி ஹிப்போவை இவங்களால பிடிக்க முடியுது. அதனால அவர் அந்த பேபி ஹிப்போவுக்கு அவர் பேரையே வச்சுட்டாங்க, ஓவன் அப்படின்னு அவர் பேரையே வச்சுட்டாங்க, அவர் தான் பிடிச்சாரு அப்படிங்கிறதுனால. இது என்ன பேருன்னு யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க, நடத்திட்டோம் நம்ம. ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்ட் லைஃப் சாங்சுரி, வன உயிரின சரணாலயத்துக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. என்ன வகையான பேர்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒருத்தர் பேரை வச்சு இன்னொன்னுக்கு அந்த பேர் உருவாகிறது. அது என்னது, டீசல். டீசல்ங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்ச இன்ஜினுக்கு ஊத்துற பொருளுக்கு பேர் டீசல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி உள்ள பேர்களுக்கு பேர் என்ன, யாராவது சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம், ஏன்னா நம்ம நடத்திருக்கோம். ஓவன் வந்து அதை அங்க எடுத்துட்டு போறாரு. அங்க எல்லாருமே வந்து நல்லா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த நீர் யானை நல்லா கவனிச்சுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க ஓவன் நாட் ஹாப்பி. அவன் அந்த நீர் யானை குட்டி சந்தோஷமா இல்லை, அது ரொம்ப டயர்டா இருக்கு. எவானிமஸ், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எவானிமஸ் வேர்ட்ஸ்னா ஒருத்தர் பேரை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு வருது. ஓகே, இஃப் யூ மிஸ்டேக் அது வேற. ஓகே, ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வெரி ஃப்ரைட்டன். அவன் ரொம்ப டயர்டா இருந்தான், ரொம்ப பயந்து போயிருந்தான். as soon as he reached the sanctuary, அவன் அந்த சரணாலயத்துக்கு போனோடனே அங்க போய் ஒரு கிரே கலர்ல இருக்கிற டார்டாய்ஸை பார்க்கறான். டார்டாய்ஸ், ஆமை, பெரிய ஆமை. இது வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கு, அவங்க அம்மா நிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஆமையை பார்த்தா அந்த நீர் யானைக்கு அவங்க அம்மா நிக்கிற மாதிரி இருக்கு. இது ஓடி போய் அந்த ஆமைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. ஜஸ்ட் லைக் எ பேபி ஹிப்போ would hide behind his mother. ஒரு நீர் யானை குட்டி எப்படி அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குமோ அதே போல இது போய் அங்க ஒளிஞ்சுக்குது. அந்த அனிமல் அது அப்படி ஒளிஞ்சுக்க அது தேர்ந்தெடுத்தது யாருன்னா, 130 வயசு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆமை. அதுக்கு பேரு ஜி. அதுக்கு பேர் என்ன, ஜி அப்படின்னு பேரு. சி வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டு இந்த ஓவனை பார்த்துட்டு, என்னடா இது நம்ம பக்கத்திலே வந்துட்டானு, நம்ம பின்னாடியே ஒளிஞ்சிட்டு நிற்கிறான்ட்டு. அவன் வேற நம்ம வேற, மீன்ஸ் அவன் ஒரு பால் ஊட்டி, நம்ம ஒரு ஊர்வனை, இவன் எப்படி இங்க வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு. ஆனா அதை மெல்ல ஏத்துக்குது. சீக்கிரமா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. முதல்ல ஓவனுக்கு எப்படி சாப்பிட்றதுனே தெரியல. டிட் நாட் நோ வாட் டு ஈட், ஹவு டு ஈட். எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனா அது என்ன பண்ணுது, ஜீயை பார்க்குது, ஸ்டார்டட் காப்பிங். அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்குது. அது என்ன பண்ணுதோ அதை பார்த்து காப்பி அடிக்குது. எப்படி, அது அவங்க அம்மா கிட்ட என்ன பண்ணுச்சு, அது என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிடும்ல, அதே மாதிரி ஜீ வந்து ஓவனுக்கு அந்த இலை, புல்லு அதெல்லாம் திங்கிறதுக்கு சொல்லி கொடுக்குது. ஜி வந்து ஓவனுக்கு இதெல்லாம் திங்கணும்பா அப்படின்னு அதெல்லாம் காட்டி அது சொல்லி கொடுக்குது. சீக்கிரமே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒன்னாதான்
நடந்து போறாங்க, ஒன்னா நீந்துறாங்க, ஒன்னா தூங்குறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க. டுகெதர், இணைந்து. ஸ்விம் டுகெதர், ஸ்லீப் டுகெதர், ஈட் டுகெதர். இணைந்து சாப்பிடுகிறார்கள், இணைந்து நீந்துகிறார்கள், இணைந்து தூங்குகிறார்கள். டுகெதர் தே லேர்ன் டு டெல் ஈச் அதர் வாட் தே வாண்டட் டு. சீக்கிரமே ரெண்டு பேருமே கத்துக்கிட்டாங்க, தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த வைல்ட் லைஃப் பார்க்லயே ரொம்ப ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுது. ஒரு அன்யூஷுவல் இது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது ஒரு மேமல் பாலூட்டி, இது ஒரு ரெப்டைல் ஊர்வன. இதுங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்டு வரும், ஒரு அன்பு பிணைப்பு வரும், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும்? ஆனா அது நடந்துச்சு. பட் தட் இஸ் வாட் ஹேப்பன். அது நடந்துச்சு. ஓவன் லாஸ்ட் ஹிஸ் மதர் அண்ட் அடாப்டட் எ ஜெயின் டார்டாய்ஸ் அண்ட் லேர்ன் டு சர்வைவ். ஓவன் அதனுடைய தாயை இழந்துட்டு ஒரு ஆமையை, மிகப்பெரிய ஆமையை தத்தெடுத்துக்கிட்டு அதை வச்சு பிழைக்க கற்றுக்கொண்டது. இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நியூஸ் சேனல்ல எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க மீடியாஸ்ல. ஈவன் டுடே நம்ம பார்க்கலாம், இந்த ஓவன் ஜி அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்டர்நெட்ல பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான், இவ்வளவுதான். ஓகே, சென்டென்ஸ் இதை பார்த்தரலாம். 4 வகை சென்டென்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும். செய்தி வாக்கியம், கேள்வி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வியப்பு வாக்கியம். அதே தான் ஆங்கிலத்தில் செய்தி வாக்கியம்னு சொல்லுவோம், அது ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அதுல என்ன இருக்கும்? ஒரு செய்தி இருக்கும், ஒரு ஃபேக்ட் இருக்கும், ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது ஒரு ஃபுல் ஸ்டாப்ல முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும்போது அது ஒரு ஃபுல் ஸ்டாப்ல முடியும். இது விளக்கமா அடுத்தடுத்த வகுப்புகளில் வருது, அதுல பார்த்துருவோம். ஏன்னா அதுக்குள்ள நம்ம போனோம், இன்ட்ராகேட்டிவ், கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ், இம்பேரட்டிவ் அப்படின்லாம் நம்ம போக ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கும். முதல்ல நம்ம அடிப்படையை புரிஞ்சுப்போம். அடுத்தது கொஸ்டின்னா என்ன? ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியும். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு கேள்வி இருக்கு, அதுல ஒரு கேள்வி இருக்கு, கேள்வி குறியோட முடியுதுன்னா அது கேள்வி வாக்கியம். அடுத்தது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கட்டளை, ஒரு கமெண்ட் இருக்குன்னா அது கட்டளை வாக்கியம். ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது வியப்பு வாக்கியம் தெரியும். அதுல நம்ம ஆக்சுவலா தமிழ்ல இதுக்கு பேர் வந்து உணர்ச்சி வாக்கியம் தான். நம்ம படிச்சோம், வியப்பு வாக்கியம்னு சொல்லி பழகிட்டோம். ஏன்னா வியப்புங்கிறது ஆச்சரியம். ஆனா உணர்ச்சி வாக்கியம்ங்கிறதுல எல்லாம் இருக்கும். ஐயோ அப்படிங்கிறது வந்து எப்படி வியப்பு வாக்கியமாக முடியும்? ஐயோ அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வாக்கியம் எப்படி வியப்பு வாக்கியமா இருக்க முடியும்? அது உணர்ச்சி வாக்கியம் தான். ஆனா நாம ஆரம்பத்துல இருந்தே வியப்பு வாக்கியம்னு சொல்லி பழகிட்டோம். அதை மாத்திப்போம், உணர்ச்சி வாக்கியம். ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல. அடுத்தது ட்ரீஸ்னு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயத்தை எழுதினவர் சாரா கலரட்ஜ். இப்போ நம்ம குரக்கொடைலுக்கு என்ன சொன்னோம்? குரக்கொடைல் கரோல் சேம் உச்சரிப்புன்னு சொன்னோம். அப்படி ஞாபகம் வச்சுங்கன்ட்டு. இப்ப ட்ரீஸ் இருந்தா சாரல் அடிக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீஸ் சாரல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரா கலரட்ஜ். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆதர் நேம ஈஸியா மாற்ற முடியாதுல்ல, அவங்க தானே எழுதுனது. ஸோ எப்படியாவது ஒன்று லிங்க் பண்ணி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ மரம் இருந்தா சாரல் அடிக்கும், சாரா கலரட்ஜ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சில வகை மரங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது எது வித்தியாசமா இருக்குங்கிறத மட்டும் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். முதல்ல பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீஸ். நமக்கு தெரியும், ஆலமரம் தான் எல்லாத்தையும் விட பெருசு. The people quivers in the breeze. அரச மரம் காத்தடிக்கும் போது quivers, நல்லா அசையும். shakes quickly, சீக்கிரமா அசையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். coconuts grows up straight and tall. தென்னை மரம் நேரா வளரும், உயரமா வளரும் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட் ஆர் வெரி ஸ்மால். வேப்ப மரத்தினுடைய பழங்கள் ரொம்ப சின்னதா இருக்கும். த டாமரின் கிவ்ஸ் அஸ் பிளஷன் ஷேட். இதுதான் நமக்கு முக்கியம். டாமரின்ட் புளிய மரம், அது ஒரு பிளசன்ட் என்ஜாயபிள் ஷேட், ஞாபகத்துக்களை வச்சுக்கக்கூடிய நிழலை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாமரின் கிவ்ஸ் அஸ் பிளசன்ட் ஷேட். கிட்டத்தட்ட ஒரு புளிய மரத்துக்கு கீழே நாங்கள் ஒரு 1500 பேர் உட்காந்துருக்கோம். தாய்மானவர் வித்யாலயம்னு வேதாரண்யத்தில் ஒரு ஸ்கூல் வந்து இருக்கு. அதில் ஒரு 1500 பேர் உட்காரலாம். அந்த ஸ்கூல் நடுவில் வந்து அந்த ஒரு புளிய மரம் இருக்கும். ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறது அந்த மரத்தடியில் தான் நடக்கும். புளிய மரம் வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய புளிய மரத்துக்கு கீழே உட்காந்தீங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் தெரியாது. அதனால தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிளசன்ட் ஷேட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கிறதுனால இந்த குறிப்பு சொல்கிறேன். மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற மரங்கள் எல்லாம் அதனுடைய தன்மையை பற்றி கொடுத்துருந்தாங்க, பழங்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. பேனியன் ட்ரீ சைஸை கொடுத்துருக்காங்க. பீப்புள் ட்ரீ அது அசைகிற தன்மையை கொடுத்துருக்காங்க. கோகனட் ட்ரீ அது உயரமாக போகிற தன்மை, அதனுடைய வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. நீம் ட்ரீயோட பழங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. டாமரின்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய நிழலை பற்றி கொடுத்துருக்காங்க. டாமரின்ட்டுக்கு அதனுடைய நிழலை பற்றி கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம். அதே போல் த டேட்ஸ் லீஃப் இஸ் அஸ் ஷார்ப் அஸ் பிளேடு. பேரீச்சையினுடைய இலை பிளேடை மாதிரி கூர்மையாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. தேக்கு, த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். தேக்கு மரம் வந்து ஒரு நல்ல மரத்தை நமக்கு தருது அப்படிங்கிறது, வுட்டு தருது அப்படின்னு சொல்றாங்க. மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மாமரம் நமக்கு பழங்கள் தருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல வேற எந்த விஷயங்களும் இல்லை. ட்ரீஸ் பிரீஸ், டால் ஸ்மால், ஷேட் பிளேட், வுட் குட். ஏஏ பிபி, திருப்பி ஏஏ பிபி ஒன்னா கொடுத்தா ஏஏ பிபி சிசி டிடி இப்படி நம்ம எழுதிக்க போறோம். இங்க அஸ் வந்திருக்கு. பொயட்டிக் டிவைஸ்ல என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர்? சுஜாதா மேம், சிமிலே, மாலதி மேம், சூப்பர். ஏன்னா இந்த வரியை இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்பதான் எக்ஸாம் ஹால்லையும் ஞாபகம் வரும். இந்த வரியில என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வரியை கொடுத்துட்டு இதுல என்ன இருக்கு, அசோனன்ஸ் இருக்கா, சிமிலே இருக்கா, மெட்டஃபோர் இருக்கா, பெர்சானிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அஸ்ஸை பார்த்தோன்னே அஸ் பொருந்துது. பேரிச்சேனி இலை பிளேடு மாதிரி, பிளேடு போல ஷார்ப்பா இருக்கும், கூர்மையா இருக்கும், போல வந்திருக்கு. அப்போ சிமிலே அப்படின்னு நம்ம போட்டுற போறோம். ஓகே, நன்றி சகோதர சகோதரிகளே. நம்ம வகுப்பை இந்த இடத்துல நிறைவு செய்கிறோம். இருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு குறிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டியூனோ மட்டும் பார்த்துப்போம். டியூனோல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மரங்கள் கவிதை எழுதும். நாங்க சொல்றது மரங்கள் வந்து வருஷா வருஷம் ஒரு கவிதை எழுதும். அதை நம்ம மரவெட்டியால தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். எப்படின்னா, ஒரு மரத்தை நம்ம தேவைக்காக வெட்டும் போது அதுல ஒரு வளையங்கள் இருக்கும். அது ஒவ்வொரு வருடமும் அந்த மழைக்காலத்தை பத்தி அது எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத அதை தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய வயசை, எத்தனை வளையங்கள் இருக்குன்னு எண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இதுக்கு டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிற பேரு. இது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இது டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது அக்ராஸ்டிக் போயம். ஒரு மேம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சார் இந்த போயம் வகைகள்லாம் ஒன்னா ஒரு கிளாஸ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம், தனித்தனியாக எடுத்தாதான் ஞாபகத்தில் இருக்கும். அக்ராஸ்டிக் போயம், சிங்கன் போயம் அப்படின்னு வரிசையா, காங்கிரீட் போயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா குழப்பம்தான் ஏற்படும். இந்த அக்ராஸ்டிக் போயம் இன்னைக்கு ஒன்று எழுதி பாருங்க. நிச்சயமா இந்த 5 வகை போயத்துல ஒரு மார்க் உண்டு. 5 வகை போயத்துல ஒரு மார்க் உண்டு. அதுல பெரிய வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்ராஸ்டிக் போயத்துக்கும் காங்கிரீட் போயத்துக்கும் இருக்கு. கேள்விகள் அதுல இருந்து அடிக்கடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அக்ராஸ்டிக் போயம் அப்படிங்கிறது என்னன்னா, 80s கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் தெரியும்.
அவங்க இதை முயற்சியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நண்பர்கள் பேர்ல முதல் எழுத்துல கவிதை எழுதுறது இதெல்லாம் வச்சு, அப்படியே சப்போஸ் முதல் எழுத்து மெய்யெழுத்தா இருந்தா 2வது எழுத்தை வச்சு எழுதுறது, ஆங்கிலத்தில் எழுதுறது. அக்ராஸ்டிக் போயம்லாம் நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் அக்ராஸ்டிக்னு நம்ம தெரியாமலே எழுதியிருப்போம். மேம் அது இல்லை மேம், மகேஸ்வரி மேம் அது இல்லை, அது வேற. அது வேற. அதுக்கு பதிலா நம்ம இந்த போயம் எழுதியிருப்போம். சரி, ஓகே. அக்ராஸ்டிக் போயம்னா இந்த ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ராஸ்டிக் ஃப்ரெண்ட். நம்ம அக்ராஸ்டிக் அப்படின்னா அந்த சத்தம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். அக்வாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுல வந்து அக்ராஸ்டிக் போயத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்து இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும், அதுதான் அதனுடைய தலைப்பா இருக்கும். ஒரு வார்த்தை, அதுதான் அதனுடைய தலைப்பாக இருக்கும். அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியினுடைய தொடக்க எழுத்தா இருக்கும். இந்த முதல் எழுத்து அக்ராஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்ல வந்து கரந்துரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அப்படி எழுதலாம். மேல இருந்து கீழே எழுதலாம், கீழே இருந்து மேலையும் தமிழ்ல எழுதலாம். இங்கிலீஷ்ல மேல இருந்து கீழே எழுதுறது தான் வழக்கம். அக்ராஸ்டிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதை நம்ம முதல் எழுத்து புதிர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுப்போம். அக்ராஸ்டிக் இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா வேற வழி இல்லை, வச்சுக்கணும். நிச்சயமாக இதை குறிப்பெடுத்துப்போம். அக்ராஸ்டிக் ஃப்ரெண்டு போட்டு நீங்க ஃப்ரெண்டு கவிதையெல்லாம் எழுத வேண்டியதில்லை. தலைப்புல ஃப்ரெண்டு, கீழே எஃப் போட்டு ஒரு கோடு, ஆர் போட்டு ஒரு கோடு, ஐ போட்டு ஒரு கோடு, இ போட்டு ஒரு கோடு, என் போட்டு ஒரு கோடு, டி போட்டு ஒரு கோடு போட்டீங்கன்னா ஷைனிங் பிரைட் அண்டர் த ஸ்கை நியூ டே பிகின். சூப்பர். ராதா சிவராஜ் அவர்கள் எழுதியிருக்காங்க. அட்டகாசமான கவிதை. ஓகே, சென்ஸ் இருக்கு, மீனிங்ஃபுல்லா இருக்கு, தொடர்புடையதா இருக்கு. இப்போ நீங்க ஃப்ரெண்டுன்னு போட்டு ஃப்ரெண்டுன்னு தலைப்பை வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டை நினைச்சுக்கிட்டு, நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திட்டியெல்லாம் எழுதக்கூடாது. ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டோட தன்மையை எழுதணும். ஒரு ஃப்ரெண்டுங்கிறவன் உதவுவான், ஆபத்துக்கு உதவுவான், அந்த மாதிரி தன்மையில இருக்கணும். ஃப்ரெண்டு ஆல்வேஸ் லவ் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர், இப்படி இருக்கணும். அதை விட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப மொல்ல மாதிரிங்க, அவன் எப்போ பார்த்தாலும் ஆபத்துனா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான், அது மாதிரியான அர்த்தத்துல எல்லாம் எழுதக்கூடாது. தலைப்புக்கு ஏற்ற வரிகளாக இருக்கணும். இந்த ரூலும் இருக்கணும். முதல் எழுத்தும் வரணும். புரியுதுங்களா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃப்ரெண்டு முதல் எழுத்து, அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் கவிதை, அந்த ஒவ்வொரு வரியும் அந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை தொடர்புடையதா இருக்கணும். இப்ப ட்ரீன்னு இருக்கு. ட்ரீக்கு பக்கத்துல டீல வந்து ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு வார்த்தையை இதுல போட முடியாது. டேஸ்ட் அப்படின்னு போடக்கூடாது, அல்லது டேஸ்ட் சுவையானது அப்படின்னு போடக்கூடாது மரத்துக்கு. அதே போல ரிங் அப்படின்னு போடக்கூடாது, வளையம்னு போடக்கூடாது. தொடர்புடையதா இருக்கணும். அது ஏதோ ஒண்ணு, அது தொடர்புடையது. இப்ப ரிங்னு போட்டீங்கன்னா அந்த ஏஜை கொண்டு வந்து அதுல காட்டணும். இது போல தொடர்புடையதாக இருக்கட்டும். ஓகே. ரைம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். ரெப்படிஷன் ஆஃப் சேம் சவுண்ட் இன் டூ, மினிமம் டூ. நம்ம மினிமம் 2 இருந்தால் தானே அங்கே ரிப்படிஷன் இருக்கும். ஒரு ஓசை அது ரிப்பீட் ஆகணும், இன்னொரு முறை வரணும். அப்போ ஒரு பேர் இருக்கணும் குறைந்தபட்சம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ எண்ட் ஆஃப் த லைன்ல வரணும், சாங்ல வரணும். இது நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். டவர், பவர், கிங், சிங், எழுத்துக்கள் கணக்கே இல்லை நம்ம பார்த்தோம். சோ, சவ், நவ் பார்த்தோம். எஸ்ஓ சவ், கேஎன்ஓ டபிள்யூ நவ். இது ரெண்டும் ரைமிங். சார் அங்க ஓ வந்தது, இங்க டபிள்யூ வந்தது. இல்லை, ஓசை தான் கணக்கு. சேம் சவுண்டுங்கிற வார்த்தையை மனசுக்குள்ள நன்றாக பதிந்து கொள்ளுங்கள். எழுத்துக்கள் பற்றி கவலை இல்லை. ஓகே, நன்றி நண்பர்களே.